கானாபுத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். பல தலைமுறையாக நாங்கள் அந்த ஊரில் வாழறோம், விவசாயம் பயிரோம். இப்போ வந்து நஞ்ச நிலத்தை வந்து சிப்காட்டுக்குன்னு எடுக்கிறாங்க. நஞ்ச நிலம் மட்டும் இல்லை, அங்கே ஏரிகள் குளங்களெல்லாம் அடிக்கிறாங்க. அந்த இப்போ வந்து 3 பக்கமும் விளையிறோம். நெல் விளையுது, அதுக்கப்புறம் 2வது பக்கம் வேர்க்கடலை விளையுது, அதுக்கப்புறம் கம்பு எல்லாம் எள்ளு இதெல்லாம் பயிர் செய்கிறோம். இப்போ அங்கே ஆடு மாடு வச்சு நாங்கள் அதை பழைக்கிறோம். அந்த ஆடு மாடு சைடாக அந்த அதில் பால் வருமானம் போன இந்த விவசாய வருமானத்தை வச்சு நாங்கள் பிறந்திருக்கோம். இதுதான் எங்களுடைய பூர்வீக தொழில். பல தலைமுறை இப்போ நான் கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் பாட்டனார், எங்கள் முப்பாட்டினாரெல்லாம் அதில் தான் வாழ்ந்துருக்குறாங்க. அந்த தொழில் தான் நாங்கள் செய்துருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் படிச்சுட்டு அந்த தொழில் தான் செய்கிறோம். இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து நாங்கள் வந்து சர்வே பண்ணுறாங்க. கேட்டால் அங்கே சிப்காட்டுக்கு எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல. நாங்கள் வந்து அந்த சிப்காட்டு எடுத்தாங்கன்னா எங்கள் நிலம் போச்சுன்னா நாங்கள் எங்கே வாழறது? அப்போ நாங்கள் ஆந்திரா மாநிலத்துக்கு போகிறதா இல்லை? எங்களுக்கு வந்து எதுவுமே புரியாமல் இருக்கிறோம். ஆடு மாடு வச்சுன்னு இருக்கிறோம். அதை நாங்கள் எங்கே ஓட்டி